ஹரே கிருஷ்ணா. வாளறிவன் துணை அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி பெருமாஸ் ஜயா ஜுகூர் பார்வில் உள்ள நோவா கிரைன் ஹால், அதாவது பழைய பேர் வந்து மோக்ஷான்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து நம்பிக்கை நிசை, மாமனிதர்கள் ஒன்று கூடும் நம்பிக்கை நிசை என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வந்து கனவுகளை திருடிச் சென்ற ஒரு கோர விபத்தில் சிக்கி தவிக்கும் என்னுடைய மகள் சமீதா கிருஷ்ணா, இப்போது வயது 22. அவளுக்காகத்தான் நிதி திரட்டும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளேன். அவங்க விபத்தில் சிக்குவதற்கு முன்ன ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, நிறைய கனவுகளை சுமந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தவங்க, 5 உடன்பிறப்புகளுக்கும் மூத்தவளாக இருக்கிறவங்க. அவங்க இன்றைக்கு ஒரு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் கேஸில் அடிபட்டு யார் அடித்தான்னு கூட இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்கள நான் வந்து இந்தியாவுக்கு அழைச்சி சென்று மருத்துவம் பார்த்தேன். 2 பெரிய ஆப்ரேஷன் செஞ்சாச்சு, செய்துட்டு வந்துட்டேன். கடவுள் கொடுத்த அந்த சக்தி, மக்கள் என் கூட இருக்கிற அந்த பக்தி, இதெல்லாம் சேர்ந்து தான் இது சாத்தியமானது. இப்பொழுது அவங்களால முழுமையாக நடக்க முடியாது, ஏன்னா இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது. அந்த ஃபுட் ட்ராப் சொல்லுவாங்க, அந்த பாதம் இருக்குல்ல, அந்த பாதம் வந்து இப்படியே தான் இருக்கும், எழுந்திருக்க முடியாது. இது எழுந்து நின்னால் தான் அவங்களால ஒரு ஸ்டேபிளாக நடக்க முடியும், இல்லைன்னா திடீர்னு விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆப்ரேஷனுக்கு தயார் பண்ணுறதுக்கு 9வது மாதம் 20ஆம் தேதி தேதி கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலில். அவங்களை அழைச்சி செல்றதுக்கான செலவுகள் இருக்குது. அங்கே ஏறக்குறைய ஒரு 2 மாதம் ஆகும் அவங்க திரும்ப வர்றதுக்கு. இங்கேருந்து அழைச்சி செல்லணும், ஏன்னா அவங்க வந்து சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது, ஒரு நோயாளி. அழைச்சி செல்வதற்கு சில ப்ரொசீடியர்லாம் இருக்குது, அதுக்கு பல செலவுகள் உள்ளன. மேலும் அங்கே தங்குறதுக்கு, உணவுக்கு, அவங்களுடைய மருத்துவத்துக்கு, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். வந்து அவங்களுக்கு ஃபிசியோதெராப்பி அது வந்து டெய்லி செய்யணும். அந்த 2 ஆப்ரேஷன் செய்து முடித்த பிறகு நான் வந்து அவங்களை இங்கே 6 மாதம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஏன்னா ஃபிசியோதெராப்பி செய்கிறதுக்கு. ஏன்னா அங்கேயே இருந்து செய்தாக்க ரொம்ப செலவாகும்னு சொல்லி நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு செய்து கொண்டிருக்கேன். டெய்லி ஒவ்வொரு நாளும் அவங்களை கூட்டிகிட்டு போகணும். ஒரு முறை கூட்டிகிட்டு போனால் 180 ரிங்கி. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு போராடி தான் இதை வந்து நான் இதை நகர்த்திக்க முடியிருக்கிறேன். அவளை எப்படியாவது நடக்க வச்சிடணும். அவளுடைய கனவு வந்து ஒரு பிரைடல் என்டர்பிரனராக ஆகணும். அந்த கனவை நிறைவேற்றி வைப்பது ஒரு தந்தையின் கடமை என்று நான் உணர்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை செய்து அவளை கொண்டு போய் நல்ல ஒரு முடிவாக அவள் வந்து வரணும். அப்படி மற்றவர்கள் போல் கனவை அடைந்து அவள் சீராக வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறேன். விருந்து, பிறகு கலை நிகழ்ச்சியும் இருக்குது. ஜொகூரில் நான் பிறந்து வளர்ந்தனால ஜொகூர் மக்கள் எனக்கு உதவி செய்வார்கள். ஜொகூர் மண் என்னை கைவிடாது என்ற நம்பிக்கையில் நான் வந்து ஒவ்வொரு வாரமும் ஜொகூரில் போயிட்டு பல பிரமுகர்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கான எல்லா வேலைகளையும் தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு அப்பாவின் கனவு என்பதை விட மகளின் கனவு என் மகளாக இருக்கலாம். அதே